இந்த இந்த விட்டமின் டி பிளஸ் போரான் வந்து நமக்கு பாடியில நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எதுக்காக நம்ம விட்டமின் டி நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க வேர்ல்டு வைடு பாத்தீங்கன்னா விட்டமின் டி ஓட டிஃபிஷியன்சி வந்து மோர் தென் 50% ஆஃப் த பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. சரிங்களா? விட்டமின் டி போதுமான கிடைக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டார்க் ஸ்கின் பீப்புள் இருக்காங்க இல்லையா, எஸ்பெஷலி ஏஷியன்ஸ், ஆப்பிரிக்கன்ஸ். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஸ்கின் டார்க்கா இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் டி அப்சார்ப்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அந்த பாப்புலேஷன்ல எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் டி டிஃபிஷியன்சி அப்படின்னா 80%. அப்ப இந்தியால வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி பீப்புள் வந்து டார்க் ஸ்கின் பீப்புள். ஸோ அவங்களுக்கு எல்லாமே விட்டமின் டி டிஃபிஷியன்ஸா இருக்கும். இருந்து நம்ம சன்ஷைன்ல இருந்து கிடைச்சாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டார்க் ஸ்கின்னா இருக்கனால நமக்கு அப்சார்வ் ஆகாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நமக்கு வந்து சப்ளிமெண்டேஷன் மூலியமா தான் நம்ம அந்த விட்டமின் டியை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நம்ம நியூட்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட் இதுக்காக வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, விட்டமின் D3+ அப்படின்னு. சரிங்களா? ஸோ இதுல விட்டமின் D3 இருக்கு, போரான் இருக்கு, சரிங்களா, விட்டமின் K2 இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லிக்கோரைஸ் இருக்கு, அதுக்கப்புறம் கிறிஸ்டான் அப்படிங்கிற ஒரு சப்ளிமெண்ட் எல்லாமே ஒரே ப்ராடக்ட்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இது ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்னன்னு பார்ப்போம். ஸோ விட்டமின் D3 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்சுலின் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப தேவைப்படுதுங்க. இன்சுலின் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கணையம் இருக்கு இல்லையா, நம்ம கணைய சுத்தி வந்து பாத்தீங்கன்னா செல்கள் இருக்கும் அந்த வால்ஸ்ல. அந்த செல்கள் என்னன்னா, அந்த செல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் டி ரிசெப்டார்ஸ் இருக்கும். ஸோ அந்த விட்டமின் டி ரிசெப்டார்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த விட்டமின் டி உள்ள வந்துச்சுன்னா தான் அந்த செல் வந்து பாத்தீங்கன்னா அது ரிசீவ் பண்ணி அது வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணும். அப்போ விட்டமின் டி இல்ல அப்படின்னா இன்சுலின் செக்ரிகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து டைப் 2 டயபெட்டிஸ் வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து விட்டமின் டி வந்து ஒரு பெரிய ரீசனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய ரிசர்ச்ல சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் அப்சர்வேஷன். ஸோ நமக்கு எங்க அப்சர்வ் ஆகுது அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன்ல அப்சர்வ் ஆகுது. ஸ்மால் இன்டெஸ்டைன் வால்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ரிசெப்டார்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த ரிசெப்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய கால்சியம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அது உள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வ் ஆகணும் இல்லையா. So அந்த செல் வால்ஸ் இருக்கக்கூடிய விட்டமின் டி ரிசெப்டார்ஸ் வந்து ஓபன் ஆனாதான் நமக்கு வந்து என்னன்னா கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுங்க. சரிங்களா? சோ அந்த நமக்கு கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கும் சரிங்களா நமக்கு விட்டமின் டி பிளேஸ் ஏ மேஜர் ரோல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் கேன்சர். ஸோ நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஸோ கேன்சர் வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சினால எவ்வளவு டைப் ஆஃப் கேன்சர் வருதுன்னு பாத்தீங்கன்னா 17 டைப்ஸ் ஆஃப் கேன்சர் வருதுங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் டி ஓட டிஃபிஷியன்சினால தான் நமக்கு வருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் நார்மல் பிளட் ப்ரெஷர். ஸோ நமக்கு டி டி இல்லை அப்படின்னா நமக்கு கால்சியம் அப்சர்வ் ஆகாது. கால்சியம் அப்சர்வ் ஆகாட்டி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பீட் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா இருக்காது, இர்ரெகுலர் ஹார்ட் பீட்டா இருக்கும். ஸோ ரெகுலர் ஹார்ட் பீட்டா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் சூட் அப் ஆகும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் டிசீசஸ் வரக்கூடிய காரணங்கள் இருக்கு. ஸோ விட்டமின் D3 நமக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நார்மல் மசில் ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் டி ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஹார்மோன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பாடியில கிட்டத்தட்ட 50 வகையான ஹார்மோன்ஸ் வந்து பாடியில செக்ரிகேட் ஆகுங்க. சரிங்களா? ஒரு டைனி கெமிக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நம்மளோட மூட் ஆகட்டும், நம்மளோட ஸ்லீப் ஆகட்டும், நம்மளோட அப்பிடைட் ஆகட்டும், இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ண நம்ம டைஜஷன் ஆகட்டும், இதெல்லாமே கண்ட்ரோல் பண்றது அந்த ஹார்மோன்ஸ். ஸோ அந்த ஹார்மோன் செக்ரிகேட் பண்றதுக்கும் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இன்சுலினும் ஒரு ஹார்மோன் தான் இல்லையா. ஸோ அந்த ஹார்மோன் செக்ரிகேட் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுங்க, விட்டமின் டி நமக்கு தேவைப்படுது. ஸோ நமக்கு வந்து எந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னு அப்படின்னா நமக்கு கோலி கால்சிஃபிரால் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதான் விட்டமின் D3. ஸோ விட்டமின் D3 வந்து என்னன்னா நமக்கு பாடியில ரெடியா அப்சர்வ் ஆகி நமக்கு ஈஸியா கன்வெர்ட் ஆகிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விட்டமின் D3 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா போரான். ஸோ போரான் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போனோட ஸ்ட்ரக்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அதே மாதிரி நமக்கு நமக்கு ஜாயின்ஸ்ல நம்ம பாடியில இன்ஃபிளமேஷன் வருது இல்லையா, இன்ஃபிளமேஷனால எத்தனையோ ஆயிரக்கணக்கான டிசீசஸ் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். அந்த இன்ஃபிளமேஷன்ஸை குறைக்கிறதுக்கும் நமக்கு வந்து போரான். இன்னைக்கு இந்தியன் சாயில்ல வந்து பாத்தீங்கன்னா போரானா இல்ல, எல்லாமே பெஸ்டிசைட்ஸ் போட்டதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரேஸ் மினரல் தான் ரொம்ப மைக்ரோ கிராம்ல தான் தேவைப்படுது. ஆனா இந்தியன் சாயிலே இல்ல. சரியா? அப்போ நம்ம கண்டிப்பா சப்ளிமெண்டா தான் தேவைப்படுதுங்க. ஸோ அது போக ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணுதுங்க, இன்ஃபெக்ஷன்ஸ் வராம நமக்கு தடுக்குது.
சரிங்களா? அது எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நம்ம வந்து சில பேருக்கு கால்ல வந்து அந்த டோஸ்ல வந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும். அது வந்து போகவே போகாது. அதுக்கு என்ன ரீசன்னா நமக்கு வந்து போரான் டெஃபிஷியன்சி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போன் மினரல் டென்சிட்டி, சரிங்களா? அந்த அந்த போனோட டென்சிட்டி வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நமக்கு வந்து ஹெல்த்தியா இருக்கும். ஸ்ட்ரக்சர், பாடி ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போரான் பிளேஸ் ஏ மேஜர் ரோலுங்க. ஸோ 3வது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுல விட்டமின் K2 இருக்கு. சரியா? ஸோ இந்த K2 வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கால்சியம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா? நமக்கு எடுக்கிற கால்சியம் வந்து பாத்தீங்கன்னா டிடி நல்லா அப்சர்வ் பண்ணுது. K2 என்ன பண்ணுது அப்படின்னா, டைரக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா போன்ஸ்ல கொண்டு போய் டைரக்ட்டா வந்து நமக்கு குடுக்குதுங்க. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கால்சியம் வந்து நமக்கு போய் அந்த ஆர்டரீஸ்ல நமக்கு வந்து கால்சிஃபிகேஷன் ஆகாதுங்க. சில பேர் நெறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, பிளாக் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா? அந்த ஆர்டரி அந்த இதுல நமக்கு ஹார்ட் வெசல்ஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். சரிங்களா? பிளாக் அப்படின்ட்டு அடப்பு ஃபார்ம் ஆகும். ஸோ அது ஃபார்ம் ஆகாம தடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, விட்டமின் K2 வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. ஜாயிண்ட் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. சரிங்களா? அதே மாரி பிளட் சுகர ரெகுலேட் பண்றதுக்கும் நமக்கு விட்டமின் K2 பிளேஸ் எ மேஜர் ரோல். அது போக வந்து பாத்தீங்கன்னா, 2 பொட்டானிக்கல்ஸ் அருமையா ஆட் பண்ணியிருக்காங்க நம்ம நியூட்ரைட்ல. ஸோ லிக்கோரைஸ் அதிமதுரம். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா, இன்ஃப்ளமேஷன குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட் பண்ணுது. லிவர் சப்போர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா, லிக்கோரைஸ் பண்ணுது. சரியா? அதுக்கப்புறம் குர்சிட்டான் இருக்கு. சோ இது என்னன்னா, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு இன்ஃப்ளமேஷன்ஸ குறைக்குதுங்க. அதே மாரி ஆர்த்ரிட்டிஸ் பெயின் இருக்கும் இல்லையா? அந்த ஜாயிண்ட்ஸ்ல பெயின் இருக்கும். அந்த பெயின கண்ட்ரோல் பண்றதுக்கும், குறைக்கிறதுக்கும் நம்ம குர்சிட்டான் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு குர்சிட்டின் வந்து நமக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுதுங்க. சரிங்களா? சோ இந்த நியூட்ரியன்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். சோ நமக்கு எப்படி விட்டமின் டி வந்து நமக்கு டெஃபிஷியன்சியா இருக்கா இல்லையான்னு பார்க்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போன் பெயின் இருக்குங்க. அதே மாரி பேக் பெயின் இல்லைங்களா? இன்னைக்கு நெறைய பிரெலவன்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு பேக் பெயின் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மசில் வீக்னஸ்ங்க. இம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா குறைவா இருக்கும். ஸோ ஹை பிளட் பிரஷர் இருக்கும். ஸோ லாஸ் ஆஃப் அப்பைடைட் அவங்களுக்கு அந்த அந்த பசி எடுக்கிற உணர்வு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைவா இருக்கும். அதே மாரி அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போவாங்க. சீக்கிரம் இன்ஃபெக்ஷன்ஸ் வருங்க. அதே மாரி ஏதோ வூண்ட் ஹீல் ஆச்சு, வூண்ட் கையில கால்ல அடிபட்டுச்சு அப்படின்னா சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா ஹீல் ஆகாது. அதே மாதிரி டூத் டீகே, கம் டிசீஸ், கம் ப்ளீடிங் இது எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா விட்டமின் D3யோட ஒரு கிளாசிக் சிம்டம்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கெயின். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ். இதெல்லாமே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் விட்டமின் D3 டிஃபிஷியன்ஸா இருக்கு அப்படின்ட்டு. சரிங்களா? சோ யாரெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல விட்டமின் D3 ரிஸ்க்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன். சோ சில்ட்ரன்ல ஏன் ரிஸ்கா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபெட் இல்ல. நீங்க சில்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நெறைய ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடுறாங்க. வெயில்ல போய் பாத்தீங்கன்னா யாருமே விளையாட விடுறது இல்ல. சோ இதனால என்னன்னா விட்டமின் டி டிஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்ல அதிகமா இருக்கு. So அதனால வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா போன் ஃபார்மேஷன், போன் ஸ்ட்ரக்சர் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நெறைய பேத்துக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட் உமன். ஸோ பிரெக்னன்ட் உமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால்சியம், விட்டமின் டி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தேவைப்படுதுங்க. ஏன்னா குழந்தைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அவங்களுக்கும் அந்த ரிஸ்க்ல இருக்கும். ஸோ டெஃபினட்டா அவங்க அதை வந்து பாத்தீங்கன்னா டேக் கேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பீப்புள் ஓவர் 60 இயர்ஸ். ஸோ ஏன் 60 இயர்ஸ்க்கு ஓவர் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுருக்கங்கள் இருக்கும். சரிங்களா? அந்த ஸ்கின் வந்து ஹெல்த்தியா இருக்காது. அப்ப என்னன்னா அவங்களுக்கு D3 அப்சார்ப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெனோபாஸ் உமன்ஸ். ஸோ யாரெல்லாம் பாத்தீங்கன்னா மெனோபாஸ் ஸ்டேஜ் தாண்டி இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் D3 அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப குறைவா இருக்குங்க. அதே மாதிரி பீப்புள் வித் டார்க்கர் ஸ்கின். ஸோ யாரெல்லாம் பாத்தீங்கன்னா டார்க்கர் ஸ்கின்னா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனஃப் சன்லைட்ல போனாலும் அவங்களுக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்ட்டா இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பீப்புள் யாரெல்லாம் இந்த சன்லைட்ல வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. இன்னைக்கு எல்லாமே ஜாபுக்கு போறோம் இல்லைங்களா? காலையில ஜாபுக்கு போனா நைட்டு தான் நம்ம ரிட்டர்ன் ஆறோம், இல்ல ஈவினிங் ரிட்டர்ன் ஆறோம். இப்ப சன்லைட் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு இன்னைக்கு இந்தியன்ஸ்ல. ஆபீஸ் கோயர்ஸ், சாஃப்ட்வேர் பீப்புள்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் லேப்ல எல்லாம் இருப்பாங்க. ஃபுல் ஆப்ரான் போட்டுட்டு சரிங்களா? ஒரு கை விரல் மட்டும்தான் வெளியே தெரியும். அது மாதிரி ஃபுல் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி சில கம்யூனிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபேஸ்ல இருந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணிருப்பாங்க ட்ரெஸ்ல. சரிங்களா? அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஹிப் ஃபிராக்சர் வர்றதுக்கான ரீசன்ஸ் நிறைய இருக்குன்னு ரிசர்ச் சொல்லுது. அந்த மாதிரி நமக்கு சன்லைட் அப்படிங்கிறது எக்ஸ்போசர் வந்து நமக்கு ஃபுல்லா பாடியில இருக்கணுங்க. சரியா? அதனால ஃபாரின்ல எல்லாமே சன் பாத் எடுப்பாங்க. ஸோ நம்ம எல்லாமே
சன்லைட் கிடைச்சாலும் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் ஒபீஸ் பீப்புள். ஸோ அவங்களுக்கு ஃபேட் அதிகமா இருக்கும். ஃபேட் அதிகமா இருக்கும்போது என்னன்னா விட்டமின் டி அப்சார்ப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைஜஸ்டிவ் ட்ராக்ட் இஷ்யூ. ஸோ டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் விட்டமின் டி வந்து அப்சார்ப்ஷன் ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்கஹால் இன்டேக். ஸோ ஆல்கஹால் இன்டேக் எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுனா நமக்கு அந்த லிவர் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ லிவர் டேமேஜ் ஆனாலும் நமக்கு நமக்கு அப்சார்ப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறையும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேல் பிளாடர் சர்ஜரி. ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கேல் பிளாடர்ல ஸ்டோன்லாம் இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுறாங்க. அந்த கேல் பிளாடர் சர்ஜரி பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் டி அவங்களுக்கு ரொம்ப குறைவா ரிஸ்க் ஆஃப் விட்டமின் டி அவங்களுக்கு சான்சஸ் ஆர் மோர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெடிசன்ஸுங்க. ஸோ மெடிசன்ஸ் இன்னைக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கலாம், பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா விட்டமின் டியோட டிஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகுதுங்க. சரிங்களா? ஸோ இதனால என்ன டிசீசஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கேன்சர். ஸோ முதல்ல சொன்ன இல்லைங்களா? கேன்சர் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு வந்து இந்தியா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமியூன் டிசீஸ், டைப் 1 டிசீசஸ், ருமேட்டோ ஆர்த்தரைட்டிஸ் வருது, ஆஸ்டோபோரோசிஸ் வருது, டயபெட்டிக் வருது, ஹார்ட் டிசீசஸ் வருது, ஹை பிபி வருது, ஆஸ்டோ மெலேசியா அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா போன் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகி வீக் ஆயிரும். ஸோ இதனால வந்து பார்த்தா ஹை ரிஸ்க் ஆஃப் ஃபிராக்சர் இருக்குங்க. ஸோ சோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஆயிலி ஃபிஷ்ல இருக்கு, மீட்ல இருக்கு, மஞ்சக்கருவுல இருக்கு, முட்டையில மஞ்சக்கருவில் இருக்கு, சன்ஷைன் இருக்குங்க. ஸோ இன்னைக்கு எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் டி3 பிளஸ் போரான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னா ஸோ நமக்கு நியூட்லைட் அப்படிங்கிறது 90 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நமக்கு வந்து நேச்சுரல் சோர்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்குது. பிளஸ் பொட்டானிக்கல்ஸ் இது ஆட் பண்ணியிருக்காங்க. இதுல கலர்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ நமக்கு இல்ல. ஸோ நமக்கு இது ஈக்குவலண்ட் நமக்கு சாப்பிடணும்னா பாத்தீங்கன்னா விட்டமின் டி3க்கு எவ்வளவு என்ன சாப்பிடணும்னா 1.25 லிட்டர் பால் சாப்பிடணும் டெய்லி. அதுக்கப்புறம் போரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 ஆப்பிள் சாப்பிடணும் டெய்லி. அதுக்கப்புறம் விட்டமின் கே2க்கு வந்து டெய்லி 3 பாயில்ட் எக் சாப்பிடணும். இதெல்லாம் முடியுங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஈட் ஹார்ட். நம்ம ஈட் ஸ்மார்ட் என்னன்னா நியூட்லைட்ல நமக்கு அருமையா வேர்ல்டு கிளாஸ் சப்ளிமெண்ட் இருக்கு. சரிங்களா? விட்டமின் டி பிளஸ் போரான். ஸோ இது வந்து டெய்லி ஒன்னு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த மேற்கொண்டு அந்த ரிஸ்க்ல இருந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். அது இந்தியன்ஸ்க்கு எஸ்பெஷலி உமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஸோ டெஃபினட்டா வந்து நீங்க நல்லா சாப்பிடுங்க, நல்லா ப்ரொமோட் பண்ணுங்க. உங்க போன் வந்து இன்னைக்கு போன் ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ டேக் கேர் and thanks for the opportunity and back to Rajagopalan.